Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த பலன்களை கொடுக்கும், எந்த கிரகம் யோகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் மாரகத்தை கொடுக்கும், எந்த கிரகம் நன்மையை கொடுக்கும், எந்த கிரகம் தீமையை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு பார்க்கும்போது கிரகங்களை இரு அணிகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று தேவர் அணி, மற்றொன்று அசுரர் அணி. தேவர் அணிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அசுரருடைய அணிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன். தேவர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய். இந்த 3 கிரகங்கள் தேவர் அணியில் இருக்கக்கூடியவர்கள். அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ராகு, குரு பகவான். அடுத்து அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதன் தலைவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன், அதன் பிறகு சனி, புதன், ராகு, கேது. இந்த கிரகங்கள் அசுரர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். இந்த கிரகங்களின் அடிப்படையை கொண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பாதக ராசி, எந்த ராசி கேந்திர ராசி, திருவோண ராசி என்பதை பற்றியும் அதை அடிப்படையாக வைத்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எந்த கிரகம் நன்மையை தரும், எந்த கிரகம் தீமையை தரும் என்பதை தெளிவாக இனி நாம் பார்ப்போம். துலா லக்னம். துலாம் என்றாலே தராசு என்று கூறுவார்கள். மற்றவர்களை எப்படி எடை போடுவது என்று நன்றாக தெரிந்தவர்கள் இந்த துலா லக்னம், துலா ராசியிலே பிறந்தவர்கள். இந்த துலா ராசி, துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி அடிவயிற்றிலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் என்று தான் இருக்கிறது. என்றால் அடிவயிறு என்பது 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் இந்த சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே அடிவயிற்றிலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். வியாபாரம் செய்வதில் வல்லவர்கள், அதாவது எதை செய்தால் நன்மைகளை கொடுக்கும் என்று தெரிந்து அதன்படி செயலாற்றுபவர்கள். பகல் நேரத்தில் இவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிது கோபத்தை உடையவர்களாக இருந்தாலும் எப்பொழுது கோபப்பட்டால் காரியம் சாதித்து கொள்ள முடியுமோ அதன்படி கோபத்தை அடையக்கூடியவர்களை தவிர வீண் கோபம் இருக்காது. மேலும் பகல் நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிரன், இந்த லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருகிறார். ஆகவே சுக்கிரனுடைய நிறம் என்பது வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் என்றால் தூய வெண்மை என்ற அர்த்தம் கிடையாது. சிறிது மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது சந்தன கலர் என்று சொல்லலாம். இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றியை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த துலா லக்னத்துக்கு சுப கிரகமாக போற்றப்படுபவர் சனி பகவான், புதன், சுக்கிரன். சனி, புதன், சுக்கிரன் இவர்கள் இந்த துலா லக்னத்துக்கு சுபர்களாக இருக்கிறார்கள். இந்த லக்னத்துக்கு பாப கிரகங்கள் சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 பேர் பாப கிரகங்கள். இந்த லக்னத்துக்கு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர் என்றால் சூரியனும் குருவும் தான். இந்த சூரியன் குரு தான் இவர்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியாக இருக்கக்கூடியவர் 2 7ஆம் இடம். துலா லக்னத்துக்கு 2 7 குடையவன் செவ்வாய். செவ்வாய் 2 7 குடையவனாக இருந்தாலும் அவர் மாரகத்தை செய்ய மாட்டார். ஆனால் மாரகஸ்தானத்தில் இருந்தால் சிறிது நோய்வாய்ப்படுவார்களை தவிர தோஷத்தை ஏற்படுத்தாது. இந்த லக்னத்திற்கு, அதாவது துலா லக்னத்திற்கு அவர்களது சிம்மத்தில் 11ஆம் இடமான சிம்மத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் அதிகமான நன்மையை செய்வதில்லை. அதை பொதுவாக பாதகஸ்தானம் என்று கூறுவார்கள். ஆகவே பாதகம் கொடுக்கும், ஆனால் அதிக நன்மைகளை அவர்களுக்கு செய்யாது. இந்த துலா லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்குரியவன் செவ்வாயாக இருக்கிறார். ஆகவே தேவையில்லாமல் கோபப்படுவார்கள். ஆனால் கோபத்தின் மூலமாக சிலருடைய பகை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய ராசிக்கு துலாம், அதாவது தராஸ் என்பது ராசிக்கு ஒரு அடையாளமாக இருப்பதனால் அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் சிறிது கோபப்பட்டாலும் உடனே கோபத்தை மறந்து விடுவார்கள். அடுத்து இவர்கள் மற்றவர்களுடன், அதுவும் முக்கியமாக இவர்கள் பெரிய பணக்காரர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். அரசியல்வாதிகளுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்கள் அவர்களிடம் செய்வதை தவிர்த்தாலே போதுமானது. அடுத்து இந்த லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்குரிய குரு பகவானாக வருகிறார். ஆகவே சிலருக்கு கழுத்திலே நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. மேலும் இனிப்புகைகள் இவர்களுக்கு ஒவ்வாது, அதாவது இனிப்புகைகளை சாப்பிட்டால் நோய் நொடிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த லக்னத்திற்கு
4, 5 குடையன், ஒரு கேந்திரத்துக்கு ஒரு திருகோணத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். ஆகவே இந்த லக்னத்துக்கு சனி பகவான் பிரபல யோகத்தை கொடுப்பார். அதுவும் சனி சுக்கிரன் அல்லது சனி புதன் சேர்ந்தால் யோகத்திற்கு பஞ்சமே கிடையாது. அதாவது இந்த லக்னத்திற்கு சனியும் புதனும் சேர்ந்து அல்லது சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இந்த லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவம் நல்ல விருத்தியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்திற்கு சனி பகவான். ஆகவே தனக்கு பிடித்தமான நண்பர்கள் உறவினர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். 5 குடையவன் சனி பகவானாக இருக்கிறார். ஆகவே இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் ஆரம்பத்தில் அதிகமாக நன்றாக படிக்க மாட்டார்கள். ஆனால் டியூஷன் வைத்து அதில் போக போக ஓரளவு நன்றாக படிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அதாவது இவர்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் வியாபாரத்திலே நாட்டம் உடையவர்களாக இருந்தாலும் இவருடைய குழந்தைகளுக்கு வியாபாரத்தில் நாட்டம் இருக்காது. அவர்கள் வேலைக்கு செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. அதுவும் தந்தையை விட்டு வெளியிடங்களில் வேலை செய்வதுதான் மிகவும் சிறப்பானது. இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவானாக வருகிறார். ஆகவே இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாமல் இனிப்பு சாப்பிட்டால் மயக்கம் வருவது அல்லது பிபி வருவது போன்ற உபத்திரவங்களால் சிறிது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம் ஜலராசிக்கு இருப்பதனால் அதிகமான ஜலம் இருக்கின்ற இடங்களில் செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது. தண்ணீரில் தவறி விடுதல் அல்லது வீட்டில் கூட தண்ணீரில் வலிக்கு விடுதல் போன்ற காரியங்கள் அவர்களுக்கு நடக்கும். ஆகவே தண்ணீர் உள்ள இடங்களிலே அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்றால் தண்ணீர் தான் இவர்களுக்கு விபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாயாக வருகிறார். தன்னை விட தன்னுடைய வாழ்க்கை துணை அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், அழகானவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் இவர்களுக்குள் பெரிய பேதங்கள் இருக்காது. நிச்சயமாக நட்புறவு ஏற்படும். அடுத்து இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரனே வருகிறார். இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லவரா கெட்டவரா என்ற அந்த யோசனை இருக்கும். இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் புதன் அல்லது சனியுடன் சேர்ந்தால் அவர் நல்லவராக இருப்பார். அதே சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு சூரியன் அல்லது குருடன் சேர்ந்தால் கெட்டவராக மாறிவிடுவார். இந்த லக்னத்துக்கு செவ்வாயுடன் சேர்ந்தால் சம நிலையை உடையவராக இருப்பார். ஆகவே அவர் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் அதன் பொறுத்துத்தான் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருனால் புதன். அந்த புதன் என்றாலே அவதார விஷ்ணு. அதுவும் மிதுனம் அவர்களுக்கு பாக்கியஸ்தானம். மிதுனம் என்பது குழந்தைகள் ஸ்தானம். குழந்தையாக அவதார விஷ்ணுவாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான். ஆகவே இவர்கள் கிருஷ்ணர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். மேலும் இந்த லக்னத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். சுக்கிரனுடைய க்ஷேத்திரம் என்பது இந்த லக்னத்திற்கு ஸ்ரீரங்கம். ஆகவே ஸ்ரீரங்கம் செல்வது அல்லது கிருஷ்ணர் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது மிகவும் உத்தமமானது. இவ்வாறு கிருஷ்ணர் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கம் சென்று விட்டு வந்தால் நிச்சயமாக நல்ல வெற்றி புகழ் இந்த லக்னத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த லக்னத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதியாக சந்திரன் வருகிறார். சந்திரன் என்பது வெளிநாடு வெளி வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கு தாராளமாக சென்று வரலாம். லாபாதிபதியாக சூழ்நிலை இருக்கிறார். ஆகவே அரசு சம்பந்தப்பட்ட அந்த நபர்களிடம் நீங்கள் சரியாக பேசினால் அவர்களுடைய லாபம் கிடைக்கும். இல்லாவிட்டால் உபத்திரவங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விரையாதிபதியாக புதன் இருக்கிறார். ஆகவே படிப்பிற்காக அதிகமான செலவுகள் செய்வார்கள். இருந்தாலும் படித்து முன்னேற்றம் அடைவார்கள். படித்து முன்னேற்றம் அடைந்தாலும் எதிர்காலத்தில் சிறிது காலம் வேலை செய்துவிட்டு அதன் பிறகு வியாபாரம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பார்கள். மேலும் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியபடி கிருஷ்ணன் வழிபாடு செய்தாலும், அடுத்தது இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தாலும் பல வகையிலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக லக்னத்திற்கு எந்த தேவதைகள் என்பதை பற்றியும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணிவது என்பதை பற்றியும், எந்த லக்னத்திற்கு எப்படி நாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக பார்த்தோம். மேலும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களும் இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக எல்லா தோஷங்களும் விலகப்பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த லக்ன பலன்களை பார்க்கும் போது இதை நீங்கள் ராசிக்கும் பார்க்கலாம், ராசிக்கும் பார்க்கலாம், லக்னத்திற்கும் பார்க்கலாம். லக்னத்திற்கு பிரதானமாக நடக்கும், ராசிக்கு ஒரு 50% நன்றாக நடக்கும். ஆக லக்னத்திற்கும் ராசிக்கும் இந்த பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு எப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும், அதாவது எந்தெந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி கூறினேன். இதையெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த சனி பேச்சு ஆனாலும் சரி,
அல்லது குரு பயிற்சி அல்லது ராகுகேது பயிற்சி அல்லது செவ்வாய் பயிற்சி, எந்த பயிற்சி ஆனாலும் சரி, இந்த பயிற்சிகளுக்கெல்லாம் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மேலும் இந்த பரிகாரங்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்ல பரிகாரங்கள் எப்பொழுதுமே செய்தால் போதுமானது, எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. மேலும் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபங்களையும் பெற்று சந்தோஷத்தை அடைத்து நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான மன வாழ்க்கை, நிம்மதியான படிப்பு, நிம்மதியான தொழில், நிம்மதியான சந்தோஷம் ஆகியவற்றை பெற்று எல்லா வகையிலும் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.